ஹாய் காய்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஒரு புது கண்டென்ட்டோட உங்களுக்கு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோவா இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் ரிஜெக்ஷன் லெட்டர். எனக்கு பர்சனலா கேஸ் என்னென்ன வகையில ரிஜெக்ட் ஆகியிருக்குன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம என்னென்ன வகையில வந்துட்டு கேஸ் வந்து ரிஜெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு அதையும் சொல்ல போறேன். ஓகேயா? ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ கேஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஃபார் ஸ்டடி லெட்டர். ஓகேயா? இது வந்துட்டு எல்லா யூனிவர்சிட்டிஸும் வந்துட்டு நமக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. இதை வச்சு தான் நம்ம விசா ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். யூனிவர்சிட்டி ஆஃப் செஸ்டர் பார்த்தீங்கன்னா, கேஷ் ஷீல்டு வந்துட்டு நம்ம லாகின் பண்ணணும். நம்ம இனிஷியல் டெபாசிட் பே பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே சொல்லிடுவாங்க. நம்ம வந்துட்டு அதுக்குள்ளே போயிட்டு லாகின் பண்ணிவிட்டு நம்ம டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு சப்மிட் பண்ணணும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு காமனாக கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட், மார்க் ஷீட்ஸ், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட். இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இதுக்குள்ளார ஒரு பெரிய கதையே இருக்குது, நான் சொல்கிறேன். பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதுக்கான கவர் லெட்டர் கேட்பாங்க. அப்புறம் எல்ஓஆர் கேட்பாங்க, கன்சென்ட் லெட்டர், எஸ்ஓபி, அவ்வளோதான். இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் கன்சல்டன்ட் கிட்ட போயிருந்தீங்கன்னா அவங்களே இந்த டீட்டெயிலாம் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. பட் சர்டன் டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக கேட்டு தெரிஞ்சு பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு கேஷ் ஷீல்டில் வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு 60% காட்டும். ஸோ இட்ஸ் அண்டர் ப்ராசஸ் அப்படி சொல்லிட்டு காட்டும். நான் வேணும்னா அந்த அந்த கிளிப்பிங்ஸ் கூட நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். யூனிவர்சிட்டி ஆஃப் செஸ்டர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு அதை ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அண்ட் தென் கேஷ் ஷீல்டில் வந்துட்டு நாங்கள் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டோம். 60%ன்னு காமிச்சிச்சு. இது வந்துட்டு ஒரு 1 மந்த் ஆகும் நமக்கு கேஷ் லெட்டர் இஷ்யூ ஆகுன்னு சொல்லிட்டு எங்கிட்ட கன்சல்டன்ட் சொல்லிட்டாங்க. இதுக்கு நடுவில் என்னென்னலாம் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1 மந்த் நான் ஒழுங்காக கூட தூங்கவே இல்லை. அவ்வளோ ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் பார்த்தா என்ன மெயில் தான் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே தூங்குவேன். லைக் அப்படிதான் இருந்தது அந்த 1 மந்த். ஒரு நாள் காலையில் பார்க்கும் போது அவ்வளோ ரிஜெக்ஷன். அது வந்துட்டு டிசம்பர் மந்த். ஸோ இங்கே வந்துட்டு எல்லாரும் வந்து கிறிஸ்மஸ் ஹாலிடே அப்படி இருந்தாங்க. ஸோ அதுவும் ஒரு பிரச்சனை எனக்கு. ஸோ என்னென்ன வகையில் ரிஜெக்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு 6 ரீசன்ஸ் வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்துட்டு இன்கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷன். நம்ம இப்போ கொடுத்த டாக்குமெண்டேஷன் வந்துட்டு நிறைய திங்ஸ் ஏதாச்சும் மிஸ் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த வகையில் வந்துட்டு கேஷ் ரிஜெக்ட் ஆகும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னோட பாஸ்போர்ட்டில் மார்க் ஷீட்ஸில் வந்துட்டு நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்றுத்தில் வந்துட்டு திவ்யதர்ஷினி தினகரன் இருக்கும், இன்னொன்றுத்தில் வந்துட்டு திவ்யதர்ஷினி டீன் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே பிரச்சனை தான். எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்துட்டு ஒரு அஃபிடவிட் ப்ரொவைட் பண்ணுங்க அப்படி சொல்லி கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன் எனக்கு அதுதான் ஆச்சு. ஃபஸ்ட்டு ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் என்னடா இது ஃபஸ்ட்டே ரிஜெக்ஷனா அப்படின்னு ஆச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் போயிட்டு ஒரு அஃபிடவிட் வாங்கி அதுக்கப்புறம் அதை வந்துட்டு சப்மிட் பண்ணேன். அதுக்கப்புறம் இட் அண்டர் ப்ராசஸ் திரும்ப ஸ்டார்ட் ஆச்சு. திரும்ப அதுக்கு அடுத்தது என்ன ரிஜெக்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஓபி ரிஜெக்ட் ஆச்சு. நான் கொடுத்த எஸ்ஓபி வந்துட்டு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கு பதில் அவங்களே ஒரு ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணாங்க. அது நான் என்னன்னா ஜென்யூன் இன்டென்ஷன் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒன்று சென்ட் பண்ணாங்க. அதை வந்துட்டு நான் வந்துட்டு ஃபில் பண்ணி கொடுக்கணும். லைக் அந்த யூனிவர்சிட்டி பற்றி நான் எல்லாமே சொல்லணும், நான் ஏன் அந்த கோர்ஸை சூஸ் பண்ணேன், அந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு அந்த ஜென்யூன் இன்டென்ஷன் ஃபார்மில் வந்துட்டு சப்மிட் பண்ணணும். சில யூனிவர்சிட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு இன்டர்வியூ வைப்பாங்க, ப்ரீ கேஸ் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த ப்ரீ கேஸ் இன்டர்வியூலாம் வைக்கல. எனக்கு வந்துட்டு ஜென்யூன் இன்டென்ஷன் ஃபார்ம் மட்டும்தான் ஃபில் பண்ணி கேட்டாங்க. நான் ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன். அதுவும் எனக்கு 4 தடவை ரிஜெக்ஷன் ஆச்சு. நான் என்னடா பண்ணுறது, நான் கரெக்டாக தான் ஃபில் பண்ணேன், எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொன்னேன், எல்லாமே நான் கரெக்டாக தான் பண்ணேன். பட் ஒரு சில கொஷின்ஸ் வந்துட்டு இது எங்களுக்கு அப்ராப்ரியேட்டாக இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி ரிஜெக்ட் ஆச்சு. 4, 5, 6 திரும்ப நீங்கள் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு எனக்கு ரிஜெக்ட் ஆச்சு. சரி ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ணி ஃபைனலாக அதுவும் வந்துட்டு ஒரு 4 தடவை ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் அதுவும் எனக்கு வந்துட்டு ப்ராசஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ரிஜெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு. இதுதான் பெரிய கதை. நான் சொன்னேன்ல பேங்க் ஸ்டேட்மெண்ட் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த டாக்குமெண்டேஷன்லாம் வந்துட்டு கிளியராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் டாக்குமெண்டேஷன். இங்கே தான் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் வரும். இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு நம்ம கரெக்டாக கொடுக்கணும். நான் என்ன தப்பு பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 20,000 பவுண்ட்ஸ் வந்துட்டு ஷோ மணி காட்டணும். நான் என்ன பண்ணிட்டேன், 10,000 பவுண்ட் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் காமிச்சிட்டேன், 10,000 வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் காமிச்சிட்டேன். எனக்கு என்ன ரிஜெக்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எங்களுக்கு வந்து டெபாசிட் ரெசிப்ட் வந்துட்டு காமிங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எங்களுக்கு சரியாக படலை, இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஒரு ஃபார்மேட் வந்துட்டு அவங்க
சொல்லுவாங்க, அந்த ஃபார்மேட்ல தான் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியால இந்தியால பேங்க்ல போய் கேட்டா, உங்க காலேஜுக்கு ஏத்த மாரிலாம் எங்களால பண்ண முடியாது. அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே என்ன பண்றது? நம்ம பொறுமையா தான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஆஃபீசர் தான் பேங்க்ல. ஸோ நான் வந்துட்டு பேசி வாங்கிட்டேன். கவர் லெட்டர் வந்துட்டு இந்த ஃபார்மேட்ல தாங்க அப்படி சொல்லி நான் கேட்டு வாங்கிட்டேன். அந்த கவர் லெட்டர் வாங்குறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே! இங்க வந்து கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ். என்னாச்சு, நான் ஒரு நாள் சப்மிட் பண்ணுவேன். நடுவுல ஃபுல்லா கேப் வந்துரும். ஆ என்ன பண்ணுவாங்க, ரிஜெக்டட்ன்னு சொல்லி வரும். டேட் வந்துட்டு 2த்துலயும் சேமா இல்ல. நான் நான் அதான் ஃபர்ஸ்ட்டு நான் சொன்னேன்ல, சேவிங்ஸ் அக்கவுண்ட், ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கவுண்ட். நான் 2 கவர் லெட்டர் வாங்கணும். அந்த 2 கவர் லெட்டர்லயும் சேம் டேட் இருக்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட்லயும் சேம் டேட் இருக்கணும். இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னடா இப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சு, நான் திரும்ப கவர் லெட்டர் போயிட்டு ஒரு பேங்க்குக்கு நான் கிட்டத்தட்ட சொன்ன மாரி 40 தடவையோ நான் பேங்க்குக்கு போயிட்டு வந்திருப்பேன். அந்த கவர் லெட்டர் மட்டுமே நான் ஒரு 6 டைம் போய் வாங்குனேன் நானு. அந்த ஜெராக்ஸ்லாம் கூட ஃபோட்டோ காப்பீஸ் கூட என்கிட்ட இருக்கு. ஸோ வந்துட்டு நீங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு என்ன பொறுத்தவரைக்கும் ஒரே அக்கவுண்ட்லயே காமிங்க. ஆம். அப்பதான் நமக்கு சேஃப். இல்லன்னா நம்ம ரொம்ப அலைய வேண்டியதா இருக்கும். இப்ப சேவிங்ஸ் அக்கவுண்ட்னா சேவிங்ஸ் அக்கவுண்ட்ட மட்டும் காமிங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்னா ஃபிக்ஸட் டெபாசிட் மட்டும் காமிங்க. அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா அவ்வளோதான். ஓகேயா? இதுக்கான கன்சென்ட் லெட்டர் வாங்கிக்கோங்க. அ இப்ப வந்து என்னோட ஸ்டடீஸ்க்கு என் அம்மா தான் குடுத்தாங்க. ஸோ எங்க அம்மா வந்துட்டு ஒரு கன்சென்ட் லெட்டர் குடுக்கணும். இந்த மாரி இந்த ஃபண்ட் வந்து என் பொண்ணு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்ப வேணா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபண்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்சென்ட் லெட்டர் வந்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் இதான் ஃபினான்ஷியல் டாக்குமென்டேஷன். இதெல்லாம் வந்துட்டு தப்பா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு கேஷ் வந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி. நம்மளோட 10த், 12த் இங்கிலீஷ் வந்துட்டு இங்கிலீஷ் மார்க்ஸ் வச்சு தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அட்மிஷன் குடுப்பாங்க. ஓகேயா? அதுல வந்துட்டு 75% இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அது முன்னாடியே உங்கள்ட்ட கன்சல்டன்ட் சொல்லிடுவாங்க. இருந்தாலும் இதுவும் வந்துட்டு நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேயா? இதனால கூட ரிஜெக்ட் ஆகும் கேஸ் லெட்டர். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்துட்டு இமிகிரேஷன் டாக்குமென்டேஷன். சப்போஸ் நீங்க வந்துட்டு யுகேக்கு முன்னாடியே வந்திருக்கீங்க. நீங்க வரப்போ வந்துட்டு உங்களுக்கு இமிகிரேஷன்ல பிரச்சனை வந்துருந்துச்சு அப்டின்னா, ஆ ஆம் அந்த மாரி பிரச்சனை வந்துச்சுன்னா கூட கேஸ் லெட்டர் வந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? யுகே மட்டும் கிடையாது. நீங்க வேற ஏதாவது கண்ட்ரி போயிருந்தாலும் இமிகிரேஷன்ல ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா, கேஸ் லெட்டர் வந்துட்டு உங்களுக்கு ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் அக்ரிடியேஷன். கோர்ஸ் அக்ரிடியேஷன்னா ஒண்ணும் இல்ல. நம்ம கோர்ஸ் வந்துட்டு ரெகுலேட்டட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏத்த மாரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இந்த கோர்ஸ் வந்துட்டு அப்ரூவ் ஆகி இருக்கா அந்த யூனிவர்சிட்டியோட அப்படின்னு சொல்லிட்டு அதையும் செக் பண்ணிக்கோங்க. இதனால கூட இப்போ சப்போஸ் வந்துட்டு அந்த கோர்ஸ் வந்து அந்த யூனிவர்சிட்டியில இல்ல, இது வந்துட்டு அதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏத்த மாரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பயும் வந்துட்டு உங்களுக்கு கேஸ் வந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் விசா இஷ்யூஸ். விசா இஷ்யூஸும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க சப்போஸ் வேற கண்ட்ரிக்கு டிராவல் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த அந்த விசாவையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த கண்ட்ரிக்கு நான் டிராவல் பண்ணியிருக்கேன். இந்த இயர்ல டிராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு நம்ம வந்துட்டு கேஷ் ஷீல்ட்ல வந்துட்டு அப்லோட் பண்ணணும். ஸோ நான் வந்துட்டு சிங்கப்பூருக்கு டிராவல் பண்ணியிருக்கேன் 2015ல. ஸோ நான் அதையும் மென்ஷன் பண்ணேன். அந்த விசாவையும் ஃபோட்டோ எடுத்து நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ணணும். ஓகேயா? இது ஃபுல்லாத்தையும் அப்லோட் பண்ணணும். இதுல வந்துட்டு அந்த விசால ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு, அந்த விசா வந்து ரிஜெக்ட் ஆகியிருந்துச்சு அப்டின்னா கூட, நமக்கு வந்துட்டு கேஷ் ஷீல்ட் கேஷ் லெட்டர் வந்து வராது. கேஷ் வந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் தான் ரீசன் கேஷ் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகுறதுக்கு. ஓகேயா? நீங்க வந்துட்டு இது எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்ட்டா இருக்கா? நீங்க கரெக்ட்டா அப்லோட் பண்ணியிருக்கீங்களா? அப்டின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்துட்டு 1 மந்த் ஆச்சு. நடுவுல கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் வேற. ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் இந்த கேஷ் ரிஜெக்ஷன் அப்போ நானு. நான் ரொம்ப அழுதுருக்க கூட. என்னடா இது நம்ம என்ன டாக்குமெண்ட் குடுத்தாலும் நம்ம வந்துட்டு கரெக்ட்டா தான் குடுக்குறோம். பட் இங்க வந்துட்டு ஏன் அத ஏத்துக்க மாட்றாங்கன்னு தெரியல. எல்லாத்துலயும் சேம் டேட் இருக்கணும், சேமா இருக்கணும். டெபாசிட் ரிசிப்ட் கூட நான்லாம் வந்துட்டு ஷோ பண்ணேன். எல்லாமே நான் காமிச்சேன். பட் இருந்தாலும் அவ்ளோ ரிஜெக்ஷன். இந்த ரிஜெக்ஷன் எல்லாத்தையும் தாண்டி தான் கேஷ் லெட்டர் வந்து அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு யுகே வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். அன்டில் தென் டாடா பாய் பாய். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்ன டிஎம் பண்ணுங்க Instagramல. நான் என்னோட ஐடி வந்துட்டு டேக் பண்றேன். டாடா.